ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ஜவ்வரிசி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ஜவ்வரிசி இட்லி செய்ய போகிறாங்க. அதுக்கு தேவையானதெல்லாம் பார்க்கலாங்க. ஜவ்வரிசி ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். பாம்பே ரவா, அதாவது அந்த ஒயிட் ரவா 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு தயிருங்க. இந்த கப்பில், அதாவது இந்த டம்ளரில் தான் நான் எல்லாம் அளந்தேன். 1 கப்பு தயிர், 1 கப்பு பாம்பே ரவா, 1/2 கப்பு ஜவ்வரிசி. இப்போ இதெல்லாம் ஊற வச்சுக்கலாங்க. பாருங்கள், ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நாம் எடுத்து வச்சுட்டு ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாங்க. சின்ன ஜவ்வரிசி, பெரிய ஜவ்வரிசி, எந்த ஜவ்வரிசி உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாங்க. பாம்பே ரவா 1 கப், அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தயிர் 1 கப், அதையும் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி பத்தாத மாதிரி தெரிஞ்சால், தயிர் பத்தாத மாதிரி தெரிஞ்சால் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம போட்ட தயிர் கண்டிப்பாக பத்தாதுங்க. ஆனால் இதுக்கு மேலே தயிர் ஊற்ற வேணாம். இனி தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு நிறையா ஊற்றாமல் பார்த்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்படியும் ஒரு 1/2 கப்பு தண்ணி, நம்ம தயிர், ரவா, ஜவ்வரிசி அளந்த கப்பில் ஒரு 1/2 கப்பு தண்ணி கண்டிப்பாக பிடிக்குங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்னா, இட்லி மாவு இருக்குது பார்த்திங்களா, அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இது நல்லா ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. நீங்கள் காலையில் டிஃபனுக்கு செய்கிறதா இருந்தால் நைட்டு ஊற வச்சுடுங்க. நைட்டு டிஃபனுக்கு செய்கிறதா இருந்தால் காலையில் ஊற வச்சுடுங்க. அந்தளவு கேப் இருந்தால் தாங்க இந்த இட்லி செமையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 1 இன்ச்சு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஊறுனா அதோட காரமெல்லாம் தெரியாதுங்க. இஞ்சி பச்சை மிளகாயெல்லாம் இந்த மாவில் ஊறிடுச்சுன்னா இந்த பச்சை மிளகாவெல்லாம் எடுத்து போடவே வேண்டியது இல்லைங்க. சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா புளிப்பெல்லாம் ஏறி இருக்குங்க. இது நல்லா ஊறட்டுங்க, பார்க்கலாங்க. ஒரு நைட்டெல்லாம் ஊறினா தான் காலையில் நம்ம செய்யும்போது சூப்பராக வருங்க. காலையில் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி இட்லி மாவு சூப்பராக ஊறி பொங்கி வந்திருக்குங்க. பாருங்கள், நம்ம வச்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்களா, நல்லா கண்ணாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இட்லி மாவு பக்குவத்துக்கு வர்றதுக்காக 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதிகமாக சேர்த்துடாதீங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி பிளேட்டில் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இட்லி பிளேட்டில் ஊற்றிக்கலாங்க. தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இட்லி பானையில். இப்போ அதை ஊற்றி வச்சிடலாங்க. இன்ஸ்டண்ட்டாகவும் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு செஞ்சோம்னா அது ஃபெர்மெண்ட் ஆகிறதுனால சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், வேக வச்சுக்கலாங்க. தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் வச்சிடலாங்க. இது ஒரு 10 நிமிஷம், 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் வெந்ததுன்னா நம்ம இட்லி ரெடிங்க. ஏன்னா ஜவ்வரிசி இருக்கிறதுனால ஓரளவுக்கு வேகணும். நீங்கள் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சாலும் தப்பு இல்லைங்க. இது வந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், அருமையாக நம்மளோட ஜவ்வரிசி இட்லி ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், நம்மளோட ஜவ்வரிசி இட்லி சூப்பராக செமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. எவ்வளோ பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நாம் ஃபஸ்ட்டே ஊற வச்சு செஞ்சதுனால இப்படி இருக்குங்க. தயிர் புளிப்பு, அப்புறம் இஞ்சியோட காரம், பச்சை மிளகாயோட காரத்தோடு சாப்பிடும்போது நல்லா புளிப்பாக காரசாரமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இட்லி வெறுமனே சாப்பிட்டாவே சூப்பராக இருக்குங்க. இருந்தாலும் இதுக்கு ஒரு கார சட்னி வச்சுருக்கேங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ரெசிபி தாங்க. தோசை மாவு இல்லாத டயத்தில் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.